ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் நல்லா சூப்பராக சோளம் விளைஞ்சி வந்திருக்கு. ஒரு 4 சோளம் பறித்து சுட்டு சாப்பிடலான்னு சோளத்தை பறிச்சாச்சு. அப்போ தான் திடீர்னு ஒரு சத்தம், ஸ்வீட் கார்ன் விற்கிற மாதிரி இருக்கே. போய் பார்த்தா ஸ்வீட் கார்னே தான். அங்கேருந்து ஒரு 3 ஸ்வீட் கார்ன் வாங்கியாச்சு. நம்ம வீட்டில் விளைஞ்சது நாட்டு சோளம். ரெண்டையும் சுட்டு எது டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துருவோமா? ஸ்வீட் கார்ன் மேலே இருக்க இந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வீட்டில் விளைஞ்ச நாட்டு சோளத்துக்கும் மேலே இருக்க இந்த தூளெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் விளைஞ்ச சோளம் எத்தினூண்டு இருக்குது பாருங்களேன். உரமாக எதுவுமே போடலைங்க, தோட்டத்தில் தானாக விளைஞ்சது, அதான் இன்னும் குட்டியாக இருக்குது. சரி, சோளம் சுடுறதுக்கு முக்கியமான ஐட்டம், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா குழச்சி வச்சுக்கலாம். நம்ம மரத்தில் பழுத்த ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் எலுமிச்சை பழத்தை டிப் பண்ணி சோளத்தில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 சோளத்துலேயுமே நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு சோளத்தை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சோளத்தையும் நல்லா சுட்டாச்சு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ண மசாலா இருக்குது இல்லையா, மிளகாய் தூளும் உப்பும் எண்ணெயும் சேர்த்த மசாலா, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே தேய்ச்ச மாதிரியே அந்த எலுமிச்சை பழத்தோட பாதி பீஸ் எடுத்து இந்த மசாலாவில் டிப் பண்ணி ஃபுல்லாக சோளமும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு சோளம் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலையே விளைஞ்ச நாட்டு சோளத்தை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. அடுத்து ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவும் சூப்பராக தான் இருக்குது. நாட்டு சோளம் நல்லா இருக்கா, ஸ்வீட் கார்ன் நல்லா இருக்கான்னா உண்மையிலேயே ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.